ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3 உடைய டாபிக் என்ன அப்படின்னாக்கா ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரீனா என்ன? ஜென்ரலாக ட்ரீங்கிறது ஜஸ்ட் ஒரு நோடு இருக்கும், அதுக்கு வந்து 2 சைல்டு இருக்கும், அதான் வந்து ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து ட்ரீயோடைய ரெப்ரசன்டேஷன். இதான் வந்து ட்ரீ. இந்த மாதிரி தான் இருக்குமா? ஸோ இதுதான் வந்து ட்ரீ. ட்ரீயோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ட்ரீனாலேயும் இப்போ இங்கே நிறைய நோட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டே. கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் தான் வந்து ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். வேர் த ஃபர்ஸ்ட் நோட் இஸ் கால்டு ரூட். எப்பயுமே ட்ரீல ஃபர்ஸ்ட் நோடை வந்து ரூட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? பேலன்ஸ் எல்லாமே வந்து சப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே வந்து 2 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். த ரிமைனிங் நோட்ஸ் ஆர் கால்டு சப் நோட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரீ ட்ராவல்ஸ்னால் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் விசிட்டிங் த நோட்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அதான் வந்து ட்ராவல்ஸோடைய பாயிண்ட்டே. விசிட்டிங் ஈச் நோட் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். இந்த 2 வேர்டு மேக்ஸிமம் கரெக்ஷனில் வந்து கீவேர்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கீவேர்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ப்ராசஸ் ஆஃப் விசிட்டிங் ஈச் நோட் இன் எ ட்ரீ எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். ஓகேங்களா? அதான் வந்து ட்ராவல்சல். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல், இன்ஆர்டர் ட்ராவல்சல், போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ட்ரீயோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்ன? இப்போ இங்கே என்ன இருக்குது? ஒரு நோடு இருக்குது, அதோடைய லெஃப்ட் அது ரைட்டு, அதுதான் அப்படியே ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ வந்து இன்ட்டு டேட்டா. ஓகேங்களா? 10ங்கிறது இப்போ எங்கள் டேட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்ட் நோடு ஆஷ் நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட்டு ஆர் லெஃப்ட், நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லைனா லெஃப்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்ட் நோடு ஆஷ் ரைட்டு, லெஃப்ட் ரைட் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ட்ரீ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் தான் பார்க்க போகிறோம். ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சலில் டிஎல்ஆருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா, நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டு. ஓகேங்களா? இதான் வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல். ஃபஸ்ட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். அதாவது இங்கே நான் இன்னும் டிஎல்ஆர்னு சொல்லிருக்கிறது இங்கே 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து டீன் போட்டுருக்கலாம் டேட்டா, அப்போ வந்து விசிட் த ரூட். நெக்ஸ்ட் வந்து ட்ராவல்ஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ, எல்லுன்னா லெஃப்டா, ஸோ ட்ராவல்ஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ, ட்ராவல்ஸ் த ரைட் சப்ட்ரீ. இதான் வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் 3 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜூடோ கோட் பார்க்கலாம். இது அப்படியே இங்கே பார்த்ததா இங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் ஒரு மெத்தட் போட்டுக்கிறோம். இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னாக்கா ரிட்டன், அதாவது ரூட் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா அங்கே ட்ரீயே கிடையாது. ரூட்டில் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து ட்ரீயே இல்லையா? ஸோ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி. ஓகே, இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் டீனா என்னது? இன்டீஜர் ரெப்ரசென்ட் பண்ணுறோமா? ஸோ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ரூட் ஆஃப் டேட்டா, ரூட்டோடைய டேட்டா பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து இதே மெத்தட் தான் போகிறோம். ஓகேங்களா? இதே மெத்தடை கால் பண்ணி ரூட்டோடைய லெஃப்ட், நெக்ஸ்ட் இதே மெத்தடை கால் பண்ணி ரூட்டோடைய ரைட்டு. இதான் வந்து ஜூடோ கோட் ஃபார் ப்ரீ ஆர்டர். ஓகேங்களா? இப்போது ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சலோடைய அப்ளிகேஷன் பார்க்கலாம். எல்லா ட்ராவல்சலுமே அதோட எக்ஸ்பிரஷனை வந்து கெயின் பண்ணுறது தான் ஃபஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் அதே எழுதிக்கலாம். ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் இஸ் யூஸ்டு டு கெட் ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயோட ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை கெட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ காப்பி ஆஃப் த ட்ரீ. ஒரு காப்பியை கிரியேட் பண்ணுறதுக்கும் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்சல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் 3த்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் நான் எக்ஸாம்பிள் வந்து பட் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒன்று கீழே வந்து எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. நான் வந்து ஓவராலாக ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஆர்டர் ட்ராவல்சல் அங்கே என்ன பார்த்தோம்? டிஎல்ஆர்னு பார்த்தோமா? இங்கே வந்து எல்டிஆர். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் டேட்டா, அப்புறம் ரைட். ஓகேங்களா? அதை வந்து எல்டிஆர். அதே தான் இங்கே ஸ்டெப்ஸ்லேயும் வரும். ட்ராவல்ஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ, விசிட் த ரூட், ட்ராவல்ஸ் த ரைட் சப்ட்ரீ. அதை இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோடைய ஜூடோ கோட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மெத்தட் போட்டுக்கிறோம். ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்ஆர்டர் ஃபஸ்ட் வந்து ரூட்டோடைய லெஃப்ட்டு, ஸோ ரூட்டோடைய லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு ரூட்டோடைய டேட்டா, நெக்ஸ்ட்டு ரூட்டோடைய ரைட்டு. இதான் வந்து இதோடைய ஜூடோ கோட். இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? Inner traversal is used to get infix expression of an expression tree. Expression tree உடைய infix expression get பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் என்ன அப்படின்னாக்கா போஸ்ட் ஆர்டர் ட்ராவல்சல் அப்படின்னாக்கா எல்ஆர்டி, அதாவது லெஃப்ட் ரைட்டு டேட்டா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிஎல்ஆர், அப்புறம் எல்டிஆர், அப்புறம் எல்ஆர்டி. இதே தான் இங்கேயும் வரும். ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னாக்கா ட்ராவல்ஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ, ட்ராவல்ஸ் த ரைட் சப்ட்ரீ, விசிட் த ரூட். அதாவது ட்ராவல்ஸ் த லெஃப்ட் சப்ட்ரீ, ட்ராவல்ஸ் த ரைட் சப்ட்ரீ, விசிட் த ரூட். ட்ராவல்ஸ் ஆர் விசிட் த ரூட் எனிதிங். ஓகேங்களா? இதான் இந்த ஸ்டெப்ஸில் போட்டோம். நெக்ஸ்ட் ஜூடோ கோட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் நல் அப்படின்னாக்கா ரிட்டன், இல்லை அப்படின்னாக்கா போஸ்ட் ஆர்டர்
ரூட்டோடைய லெஃப்ட், நெக்ஸ்ட் போஸ்ட் ஆர்டர் ரூட்டோடைய ரைட்டு, அப்புறம் வந்து டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, இதான் வந்து இதோடைய சூடோ கோட். போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸலோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னாக்கா, போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸல் இஸ் யூஸ்டு டு கெட் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் ட்ரீ, அதாவது போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸல் இஸ் யூஸ்டு டு டெலிட் த ட்ரீ. ஏன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்டோ ரைட், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை டெலிட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்டுங்கிறது என்னது, லீஃப் நோடா. ஸோ நம்ம டெலிஷனுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து லீஃப் நோடு தான் டெலிட் பண்ண முடியும். டேரெக்டாக வந்து பேரண்ட் நோட வந்து டெலிட் பண்ண முடியாது, லீஃப் நோடு தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ வந்து டெலிட் பர்பஸ்க்கு வந்து இந்த டைப் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் திஸ் இஸ் பிகாஸ் இட் டெலிட்ஸ் த சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இட் டெலிட்ஸ் த பேரண்ட். நான் சொல்ல பாயிண்ட் தான் இங்கே வந்து தேர்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரீயை வந்து விசிட் பண்ண போகிறோம். விசிட் பண்ணும்போது இப்போ ப்ரீ ஆர்டரில் இதோடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. ப்ரீ ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கோம், டேட்டா லெஃப்ட்டு ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ டேட்டானும் போது இங்கே என்ன டேட்டா, ஏவா. ஸோ ஃபஸ்ட்டு ஏவை விசிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது என்னது, பியும் சியும், சாரி பி மட்டும் தான் இருக்கா. லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது பி. இப்போ பின்னும் போது இதுவும் ஒரு ட்ரீ தானே, பிகாஸ் இதுக்கு வந்து இது வந்து பேரண்ட்டு, இதுக்கு 2 சைல்டு இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரீ, அப்போ இது வந்து டேட்டா தானே. இது லெஃப்ட் தான், பட் இந்த இடத்துல இது வந்து டேட்டா தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா. ஓகேங்களா, பி. நெக்ஸ்ட்டு டேட்டா முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் என்ன இருக்குது, டி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டியை விசிட் பண்ணுறோம். அடுத்தது டேட்டா லெஃப்ட்டு ரைட்டு இ. ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சா. இப்போ இந்த டேட்டாவுடைய லெஃப்ட் சைட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட் பார்ட் போகிறோம். ரைட் சைட் பார்ட் போகும்போது சி இருக்கா. ஸோ சிங்கிறது இந்த இடத்துல வந்து பேரண்ட்டா. ஸோ இது வந்து டேட்டா. நெக்ஸ்ட் இதுக்கு லெஃப்ட்டு ரைட் இருக்குது. ஸோ லெஃப்ட் என்னது, எஃப், ரைட் என்னது, ஜி. ஓகேங்களா, இப்படி தான் வந்து ப்ரீ ஆர்டரில் வந்து இதை வந்து விசிட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இன் ஆர்டரில் விசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போது இன் ஆர்டரில் விசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எல்டிஆரா இன் ஆர்டரில். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு டேட்டா ரைட்டுன்னு வருமா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். லெஃப்ட்டை கன்சிடர் பண்ணும்போது இந்த சைடில் பி வருதா, இதுவும் வந்து ஒரு பேரண்ட்டா. ஸோ இதோட லெஃப்ட்டை கன்சிடர் பண்ண வரும். இதோட லெஃப்ட் என்னது, டி. ஸோ ஃபஸ்ட்டு டியை தான் விசிட் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெஃப்ட் டேட்டா என்னது, பியா. ஸோ வந்து பி டேட்டா, ரைட் என்னது இ. ஓகேங்களா, இப்போது இந்த டேட்டாவோட லெஃப்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த டேட்டாவோட லெஃப்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னது, லெஃப்ட் பார்ட் முடிஞ்சோடனே டேட்டாவா. ஸோ டேட்டானும் போது ஏ விசிட் பண்ணுறோமா. நெக்ஸ்ட்டு ரைட் பார்ட் வரும். ரைட் பார்ட் வரும்போது சி இருக்கா. சியில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டை விசிட் பண்ணுமா. ஸோ வந்து லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப் தான் விசிட் பண்ணுவோம். ஸோ எஃப். நெக்ஸ்ட் வந்து டேட்டாங்கிறது சி. நெக்ஸ்ட் வந்து ரைட்டுங்கிறது ஜியை விசிட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ தேர்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். இப்போ தேர்டில் வந்து எல்ஆர்டி. ஓகேங்களா, இப்போ லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் டேட்டான்னு வருதா. ஸோ லெஃப்ட்டுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் வரும். ஸோ லெஃப்ட்டோட லெஃப்ட் என்னது, டி. ஸோ டியை தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவோம். லெஃப்ட்டா. நெக்ஸ்ட்டு ரைட் என்னது, இ. இயை நெக்ஸ்ட் விசிட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு டேட்டாங்கிறது இங்கே என்ன, பியா. ஸோ பியை விசிட் பண்ணுறோம். இப்போது லெஃப்ட் பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு ரைட்டுக்கு வரும். ரைட்டுக்கு வரும்போது சி இருக்கா. சியோடைய லெஃப்ட் என்னது, பி, சாரி எஃப். ஓகேங்களா, சியோடைய லெஃப்ட் வந்து எஃப். சியோடைய ரைட் என்னது, ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு ஜியை விசிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோடைய டேட்டா என்னது, சி. நெக்ஸ்ட்டு சி. இப்போ வந்து லெஃப்ட் பார்ட்டும் முடிஞ்சிச்சு, ரைட் பார்ட்டும் முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து டேட்டா வந்து பார்க்கணும். ஸோ வந்து இங்கே என்னது, ஏ. அதாவது ஒரு டைம் போகும்போதும் அது ட்ரீயான்னு பார்க்கணும். ட்ரீயான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கிட்டையும் டிஎல்ஆரோ எல்டிஆர் எல்ஆர்டி இது எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், இன் ஆர்டர் எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் முடிஞ்சோன்னு எக்ஸாம்பிள் போடணும். நான் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஓவராலாக ஒரே எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டு அதுக்கப்புறம் தான் கொஷினை முடிக்கணும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.